சரி பரவாயில்ல, நாங்க பூத் கமிட்டி போடாம இருக்கோம்னு நினைச்சிட்டு இருந்தீங்களா? அதுக்கு தான் நான் மாவட்ட தலைவர்கிட்ட கேட்டேன், பூத் கமிட்டி எங்கெங்கப்பா போட்டிருக்கியா? திருப்பரங்குன்றத்தில் சொல்லி. திருமங்கலத்தில் வந்து டோட்டல் பிஎல்ஏ லிஸ்ட் வந்து 342 பேர் பிஎல்ஏ 2 போட்டிருக்காங்க. ரைட்டா ரைட்டா கரெக்டா? சப்மிட் பண்ணியாச்சு. சரி, திருப்பரங்குன்றத்தில் பிஎல்ஏ 2 வந்து 242 போட்டிருக்காங்க. உசிலம்பட்டியில 263 போட்டிருக்காங்க. இது எல்லாத்தையும் போட்டிருக்கான்னு சொல்லி கதை ஓட்ட முடியாது. இதுக்கு என்னைக்கு மீட்டிங் போட்டிருக்கேங்கிற தேதி வேணும் எனக்கு. இப்போ வந்து நம்மளுக்கு தேவை, ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலையும் நம்மளோட பிஎல்ஏ 2 கூட்டம் போடணும். பிஎல்ஏ 2 தவிர வேற யாரையும் அலோவ் பண்ணக்கூடாது. தேதி எனக்கு தேவை. நம்மளை பொறுத்த மட்டும் நமக்கு நம்முடைய ரோஷம் என்பது எதுல காட்டணும்னு கேட்டீங்கன்னா, வெறும் வாயில மட்டும் வட சொல்லக்கூடாது. நம்மளை பொறுத்த மட்டும் பூத்துல பிஎல்ஏ 2 நம்மளுக்கு இருக்கு. நம்மளை பொறுத்த மட்டும் அவங்களுக்கு 10,000 ரூபாய் கொடுத்தா தான் பிஎல்ஏ 2 வேலையை பார்ப்பேன். 2,000 ரூபாய் கொடுத்தா டெய்லி 1000 ரூபாய் கூலி கொடுக்கணும். நம்மளுக்கு ஒரு காசு வாங்காம வந்து உட்கார்ந்து இருக்கும் பார்ட்டி. நம்ம வந்து மானத்துக்காக வாழ்றவங்க. அதனால நம்மை பொறுத்த மட்டும் மானத்தோடு காங்கிரஸ்காரர்கள் பிஎல்ஏ 2 நம்ம வச்சிருக்க பிஎல்ஏ 2 ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியில என்னைக்கு வைக்க போறீங்கிற மாவட்ட தலைவருடைய கோரிக்கை என்னன்னா, என்னைக்கு இப்ப அதை பண்ணி கொடுக்க போறீங்கிறது, என்னைக்கு வந்து என்னென்ன தேதிகள்ல சட்டமன்ற தொகுதி, திருமங்கலம் தொகுதியில என்னைக்கு பிஎல்ஏ 2 கூட்டம், திருப்பரங்குன்றம் தொகுதியில என்னைக்கு கூட்டம், உசிலம்பட்டி தொகுதியில என்னைக்கு கூட்டம் அப்படிங்கிறத முடிவு பண்ணி நீங்க எல்லாரும் சொல்ல வேண்டியது, தேதியை சொல்ல வேண்டியது உங்களுடைய கடமை. வர்ற 25ஆம் தேதிக்குள்ள இந்த 3 தொகுதியிலையும் பிஎல்ஏ 2 கூட்டம் போடணும். பண்ணிடலாமா? 25ஆம் தேதிக்குள்ள கூட்டம் போட்டிருக்கணும். அதே மாதிரி என்னுடைய கோரிக்கை, அருமைக்குரிய சகோதரர் கார்த்திகேயன் தான். மதுரை வடக்கு தான் இப்போதைக்கு நம்முடைய லட்சியமே. மதுரை வடக்கு நம்முடைய லட்சியம். அருமைக்குரிய காங்கிரஸ் தலைவர் பெரியவர் கார்கே அவர்களிடமும் சொல்லியிருக்கேன், மதுரை வடக்கு தான் காங்கிரஸ் கட்சியினுடைய லட்சியமான இடம். அந்த இடத்துல பிஎல்ஏ 2 எத்தனை போட்டு தெரியும்? காட்டியில 257 பூத்து புள்ளதுக்கு ரெடி பண்ணிட்டாரு. அதனால 25ஆம் தேதிக்குள்ள அங்கேயும் கூட்டம் போட்டுறோம் சொல்லியிருக்காரு. அதனால நம்மை பொறுத்த மட்டும் சப்மிட் பண்ணி வாங்கிருங்க. கூட்டம் போட்டு காட்டணும். கூட்டம் போட்டு எல்லாருக்கும் நம்ம கூட்டம் போட்டு காட்ட வேண்டியது நம்முடைய கடமை என்பதை சொல்லி, உங்கள் அத்தனை பேரும் நம்மை பொறுத்த மட்டும் பிஎல்ஏ 2 கூட்டம் போட்டு கரெக்டா காட்டி, நம்ம பொறுத்த மட்டும் நம்ம வந்து இந்த ஆள் இல்ல அது இல்ல இது இல்லன்னு கதை சொல்றவங்க எல்லாம் நம்ம வந்து வாய மூடணும்னா நம்முடைய பலத்தை காட்டணும். நம்மகிட்ட காசு இல்லாம இருக்கலாம், நம்மளை பொறுத்த மட்டும் காசு இல்லாம இருக்கலாம், பிரியாணியும் நாட்களும் சேர்த்து கொடுக்கறதுக்கு காசு இல்லாம இருக்கலாம். ஆனா நம்மளுக்கு வடை டீ கொடுக்கறதுக்கு காசு இருக்குல்ல, அதுக்காக நம்மளை பொறுத்த வடை டீலையாவது வண்டியை ஓட்டுவோம். அதனால நம்ம வடை டீல வண்டியை ஓட்டுவோம். அதனால எல்லாரும் சேர்ந்து தயவு செய்து இது நடப்பது நம்முடைய தன்மானத்தை காப்பதற்காக. நம்முடைய தன்மானத்தை, நம்மகிட்ட ஆள் இல்ல, காங்கிரஸ்ல ஆள் இல்ல சொல்ற யாருக்கா இருந்தாலும் திருப்பி சொல்றது பயம் இருக்கணும். என்னை பொறுத்த மட்டும் தலைவர் கார்கே அவரிடம் சொன்னேன், நீங்க எந்த சீட்டு கொடுக்குறீங்களோ இல்லையோ, மதுரை வடக்கு வாங்கி ஆகணும். மதுரை வடக்கு வாங்கி ஆகணும். எந்த இதா இருந்தாலும் சரி, என்னை பொறுத்த மட்டும் எந்த சீட்டு வருதோ இல்லையோ, மதுரை வடக்கு வாங்கி ஆகணும். இதை மட்டும், இதுதான் லட்சியம். நம்மளை பொறுத்த வரைக்கும் வெற்றி பெற்றே ஆகணும். மதுரை வடக்குல இருந்து சட்டமன்ற உறுப்பினராக காங்கிரஸ் கட்சிக்காரங்க தான் போகணும். அதற்காக நாம் முழுமையாக உழைப்போம். முதல்ல போன தடவை 2016 குறுகிய வாக்கு வித்தியாசத்துல தோல்வியிலிருந்து அருமை சகோதரர் கார்த்திகேயன் இருக்காரு. அவரை பொறுத்த மட்டும் அங்கேதான் மாமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். அவர் தான் ஃபர்ஸ்ட் எலிஜிபிள் கேண்டிடேட். அதனால இது நம்ம கேண்டிடேட்டை சொல்ல முடியாது. அதனால காங்கிரஸ் தலைமை அறிவிக்கும் போது அதை பத்தி பேசுவோம். நம்மை பொறுத்த மட்டும் உங்க எல்லாருடைய ஆதரவும், அவரை பொறுத்த மட்டும் அவரும் பிஎல்ஏ 2 போட்டு நம்ம ட்ரைனிங் கேம்ப் வச்சு எல்லார் கையிலையும் புது ஓட்டர் லிஸ்ட் 18ஆம் தேதி வந்துடும். ஓட்டர் லிஸ்ட்டை கையில கொடுத்து, புது ஓட்டர் லிஸ்ட்டை கொடுத்து வீடு வீடா போய் நம்ம காங்கிரஸ் வாக்காளர்கள் மற்ற புதிய வாக்காளர்களை சந்திக்கிற பணியை பார்க்கணும் என்பதை மட்டும் சொல்லிக்கொண்டு, நம்முடைய லட்சியம் என்பது மதசார்பற்ற தமிழகத்தை மதசார்பற்ற தமிழகமாக காக்கணும். மதசார்பற்ற தமிழகமாக காக்கணும்னா நாம் எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும். நம்ம எல்லாரும் பாஜகவை எதிர்த்து நிற்பவர்கள். நம்ம எந்த நேரத்திலையும் நம்ம பாஜகவோட சமரசம் பண்ணாதவங்க. ஒன்ன மட்டும் வரலாற படிச்சுக்கிறீங்க, அது கோட்சேல இருந்து ஆரம்பிக்கிற பஞ்சாயத்து நம்மளுக்கு, சர்வர்கர்ல இருந்து ஆரம்பிக்கிற பஞ்சாயத்து நம்மளுக்கு. நம்மளோட பஞ்சாயத்து நேற்று இந்த அன்னைக்கெல்லாம் வரல. சைடு வாங்கிட்டு நம்ம போயிட்டு அந்த 3 கல்வியை தள்ளி வச்சுட்டா நாங்க வந்து எங்களோட கூட்டணி வச்சுக்கிறோங்க, அவர் நல்லவர் இவர் நல்லவர், அந்த கதையெல்லாம் கிடையாது. எல்லா பாஜக காரனும் கெட்டவன் தான்.
எங்களை பொறுத்த மட்டும் அது வாஜ்பாயா இருந்தாலும் சரி, மோடியா இருந்தாலும் சரி, அத்வானியா இருந்தாலும் சரி, எல்லாரும் ஒரே குட்டையில ஊர்ன மட்டை தான். எங்களை பொறுத்த மட்டும் மதவாதிகள் அவர்கள், மதத்தை வைத்து அரசியல் செய்பவர்கள், அவர்களை எதிர்த்து நாங்க உயிரை கூட கொடுக்க ரெடியா இருப்போம். தமிழகத்துல பாஜக வரவிடாமல், கால் ஊற்ற விடாமல், அவர்களை அழிப்பதற்காக என்ன தியாகத்தையும் காங்கிரஸ் கட்சி செய்யும் என்பதை மட்டும் சொல்லிக்கலாம். இப்போதைக்கு இருக்கிற நிலைமையில அண்ணன் பழனிசாமி போய் காலில் விழுந்துட்டாரு, அதனால அவர் கடக்காலியாய். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.